ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாங்க. இது டியூஸ்டே இன்றைக்கி எடுத்த வீடியோங்க. கத்திரிக்காய் கார குழம்பு வைக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் முள்ளு கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தாங்க, அது தாங்க போட்டு வதக்கி வச்சுருக்கேன். இது வந்து கோஸ் கூட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபனுக்கு நல்லாயிருக்கும். கோஸை கட் பண்ணதாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. தம்பிக்கு சிறுபருப்பு போட்டு வச்சுருக்கேன். கோஸெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். நைட்டே கீரையை வந்து 3 இதுவாக செப்பரேட் பண்ணி வச்சுட்டேங்க. கீரை பொரியல், கீரை தம்பிக்கு வந்து பருப்பு போட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்குங்க. சின்ன தம்பி காரம் இல்லாத சிறுபருப்பு, சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பீஸ் தக்காளிங்க. இது வந்து கீரை பொரியல் எங்களுக்காக தேங்காய் போட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு, இது வந்து தம்பிக்கு வந்து கீரை சாதங்க. நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாங்க. கீரை தண்ணி இல்லாமல் இருக்கணுங்க. கீரை நல்லா அலசிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் காத்தார விட்டுட்டோமா இது மாதிரி இருக்குங்க. தண்ணியே இருக்கக்கூடாது, லைட்டாக தண்ணி விடும். இது வந்து கோஸ்லாம் போட்டு வதக்கியாச்சுங்க. கடலப்பருப்பு போட்டு குக்கரில் போட்டு மூடியாச்சு. அதுக்கு வந்து தேங்காயும் பெருஞ்சீரகமும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வச்சா சூப்பராக இருக்குங்க. கீரை சாதத்துக்கு வந்து இது அரைச்சிடுங்க. மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி கோஸாக சூப்பராக இருக்குங்க சாதம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீட்டில் தம்பி வந்து கீரையே சாப்பிட மாட்டேன், இப்படி தாங்க கொடுப்பேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுத்தம் பருப்பு, நம்ம கடலப்பருப்பும் போடலாம், முந்திரி பருப்புலாம் கூட போடலாங்க. தம்பிக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காதனால கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஓவரால் மொத்தத்தையும் கொஞ்சம் ஒதுக்கிட்டு பார்க்குறப்ப வீடு இப்படி தாங்க கொஞ்சம் நல்லா இருந்தது. கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. தம்பிக்கு தோசை செஞ்சு கோஸ் கூட்டு போட்டலான்னு. கோஸ் கூட்டு வந்து காரக்குழம்புக்கும் வச்சுப்பேங்க, டிஃபனுக்கும் ஒரே இதுவாக. தம்பிக்கு சின்ன தம்பிக்கு எடுத்து வச்சுட்டேன். பெரியவனுக்கு வந்து தோசையும் இது சொட்டு வச்சுங்க. கத்திரிக்காய் காரக்குழம்பு, முள்ளு கத்திரிக்காய் கிடச்சதுங்க, சூப்பராக இருந்ததுங்க குழம்பு. இதுக்கு வந்து கீரை பொரியலுங்க, தேங்காய் போட்டு பண்ணியிருக்கேன். தம்பிக்கு வந்து கீரை சாதம், அப்புறம் வந்து நேந்திரம் பழம் தாங்க இன்றைக்கி ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வாழைக்காய் வறுவல் பண்ணியிருக்குங்க. அவருக்கு நைட்டு மிச்சம் சட்னி மிச்சம் ஆயிடுச்சுங்க, அது தாங்க எடுத்து வச்சுருக்கேன். 2வது தோசையும் கேட்டார், அதனால் ஒன்று தான் சாப்பிடுவார். இன்றைக்கி எக்ஸ்ட்ரா கேட்டார். கோஸ் கூட்டு சாப்பிட்டாரு, தேங்காய் அரைச்சி ஊற்ற. தம்பிக்கு வந்து கீரை சாதம், வாழைக்காய் பொரியல், நேந்திரம் பழம் கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் வச்சுட்டப்பப்பா இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப வேலைங்க, கொஞ்சம் கஷ்டமாக. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.